ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஸ்கேனியாவில் இருந்து ஒரு ட்ரக் வாங்க போகிறேன். அந்த ட்ரக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரக் டீலர்ஸ்குள்ளே போய்க்குவோம். போய் ரேட் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வருவோம். ஸ்கேனியா ட்ரக்கு தான் வாங்க போகிறோம். நான் ஸ்கேனியா டீலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன்று தான் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். விசிட் எஸ். ஓகே, வந்துருச்சு. இந்த ட்ரக்கில் நான் ஒரு ட்ரக்கு பார்த்து வச்சுருக்கேன். இந்த இதுதான். இது வந்து 1900 நியூட்டன் மீட்டர், அப்புறம் 370 ஹெச்பி இருக்கும். இதுதான் நான் பார்த்துருக்கேன். இது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் இதை வாங்க போகிறேன். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை கஸ்டமைஸ் பண்ணி வீடியோ போடுறேன் ஒன்று. இது பாருங்கள், 1,17,000 இருக்குது. இப்போ நம்மள்ட்ட அவ்வளோ காசு இல்லை, பேங்க்கில் போய் தான் கடன் வாங்க போகிறோம். வாங்கிப்போம். 1 லட்சம் இருக்குது, 1 லட்சம் வாங்கிப்போம். இதுக்கு பாருங்கள், 2,800 கிட்ட காசு ஒரு நாளைக்கு. அடுத்து 18% இன்ட்ரெஸ்ட்டு, 35 நாளைக்கு கட்டணும். வாங்கிப்போம். அதையே வாங்கியாச்சு. ஓகே, இப்போ போய் நம்ம ட்ரக் டீலரில் திருப்பி போய் பார்ப்போம். ஓகே, இது இல்லை, அந்த இருக்குது ட்ரக் டீலர் ஸ்கேனியா. இதான் பார்த்தோம். ஓகே, ஸ்கேனியா போயாச்சு. அடுத்து என்ன ட்ரக்கு வாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் வாங்கிடும். இப்போ எங்கள் ட்ரக்கு காணும். இன்னும் 2 3வதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கஸ்டமைஸ் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடும் நம்ம. இது கேபின், சேசஸ், இன்ஜின், டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம அடுத்து பெயிண்ட் பார்ப்போம். இப்போ இன்டீரியர் பாருங்களேன், இதுலேயே 2 இருக்குது பாருங்கள். டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு அந்த ஒன்று உள்ளதே போதுமானது தான், அதனால் நம்ம அதிலே விட்டுருவோம். இது மாற்ற வேணாம். சரி, இப்போ அடுத்து இன்டீரியர்லேயே 3 இருக்கும், ஒன்று லெஃப்ட் ரைட்டு. அப்போ இன்னொன்று என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே அது வந்து கலர் மட்டும் மாறும், அந்த மெட்டீரியல், ஃபேப்ரிக் அதெல்லாம். பார்த்தீங்களா, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு உள்ளதே பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதே எடுத்துக்கிறேன். இப்போ தான் பெயிண்ட் வந்துடுவோம். இந்த பெயிண்டில் தான் நம்ம கம்பெனி லோகோ வச்சே இருக்கும். அதை எடுக்கலான்னு பார்த்தா அது கருப்பு கலராக தான் இருக்குது, மாற மாட்டேங்குது. அதனால் எனக்கு அது கருப்பு கலர் பிடிக்கல. அதில் நம்ம பிளெயின் ஆரஞ்சே நம்ம எடுக்கலான் இருக்கேன். பாருங்களேன், நான் இதுவும் நல்லா இல்லை, இதுவும் நல்லா இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் வாங்கிடும். இது ஒயிட்டு ஏற்கனவே இருந்தது தான், இதுதான் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே இந்த இருக்குது. நம்ம அடுத்து மெட்டாலிக் பெயிண்ட் மாட்டோம். இப்போதைக்கு நார்மல் பெயிண்ட் இருக்கட்டும். ஆரஞ்சு கலர், இது மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் டார்க்கு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போல. இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். நம்ம கலரை பெயிண்ட் கொடுத்துட்டேன், சேவுக்கு பதிலாக திருப்பி அதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இதே நம்ம வாங்கிடுவோம். இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், அக்சசரிஸில் வந்து நம்ம நம்பர் பிளேட்டு தான் வாங்க போகிறோம். நம்பர் பிளேட்டில் டிரைவர் பிளேட், அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுன்னு எழுதிடுவோம். அந்த பக்கம் TRANSPORT. ஓகே, டிரான்ஸ்போர்ட் அப்ளை. இந்த பக்கம் நம்ம சேனல் பேர் VGU வச்சுருவோம், விக்னேஷ் கேமிங் யூனிவர்ஸ், VGU. ஓகே, VGU. சின்னதாக தெரியுது, இருங்க கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்ப்போம். சின்னதாக தெரியுது, டிரான்ஸ்போர்ட்டு பெருசாக இருக்குது, ஆனால் VGU சின்னதாக இருக்குது. ஓகே, அது நம்ம வேறு மாற்றோம். என்ன மாற்றலாம்? சரி, விக்னேஷ்னு வச்சுருவோம். பேசாமல் விக்னேஷ் டிரான்ஸ்போர்ட், VIGNES வச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள யாராவது விக்னேஷ் வரதான் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை விக்னேஷ் இருக்கீங்கன்னு. ஓகே, ஸ்கேனியா அது இருக்கட்டும், இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இதெல்லாம் லெவல் போக போக தான் வருது. இதில் LED தான் இருக்கா? சரி, இருக்கட்டும், எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த டிரைவர் பிளேட் மட்டும் மாற்றிருக்கோம். எல்லாத்துலேயும் லெவல் கூட போக தான் சொல்லுது, அதை பார்த்துப்போம்.
இது என்னது? ஓ, இல்லை இப்போதைக்கு அது மட்டும் இருக்கணும். இப்போ இன்டீரியரில் பார்ப்போம். இது என்னது? ஓ, முன்னாடி உள்ள டிரைவர் பிளேட்டா? ஓகே. இது இது என்ன, ஸ்டியரிங் மாற்ற முடியுமா? இல்லை, இது என்னது? ஓ, அந்த ஹேண்டில், அந்த ஸ்டியரிங் சுற்றுறதுக்கான ஹேண்டில் அது. வேற என்ன இருக்கு? கப் ஹோல்டர் மாதிரி இருக்கு, அதில் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. வேற இன்னும் ஃப்ரண்ட்டில் நம்ம இருக்கு, நிறைய இருக்கு. என்ன விளையுது? அதில் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. சரி, அதை கேன்சல் பண்ணிடுவோம், நம்ம அப்புறம் வாங்கிக்கிறோம் வந்தோடனே. இது சன்வைசர். ஓகே, சன்வைசர் ஒன்று இருக்கட்டும், ஆனால் இது சின்னதாக தான் இருக்குது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இது ஃப்ரண்ட் மிரர், அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது மட்டும் இருக்கட்டும். ஓகே, வேறு இதை மாற்றியாச்சு. இந்த ஒரு கண்ணாடி இருக்குது, அதுவும் இப்போதைக்கு வராது. ஓகே, வேறு என்ன பின்னாடி நம்ம வரைக்கும் என்ன அது? எதுவுமே இல்லை. சரி விடுங்க, நம்ம அடுத்து பார்த்துப்போம். இது நாங்கள் இந்த பொங்க விட்ருக்காங்க. சரி வாங்க வெளியே போவோம். கன்ஃபார்ம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ட்ரக்கை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, இப்போ ஒரு கட்சின்னு வரும் பாருங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க, இதுதான் நம்ம கராஜ், இது நம்ம ட்ரக்கு. இதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக வளரணும். சீட் நம்ம எப்போவுமே பின்னாடி வச்சு தான் ஓட்டணும், அதுதான் நல்லா வியூ தெரியும். ஓகே, வேற என்ன பண்ணுவோம்? ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க, ஸ்டீரிங்லாம் பார்க்க லுக்காக இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடம் பார்ப்போம். இது என்னமோ இருக்குங்க ஒரு இடம், அதை போய் என்னன்னு அதை பார்த்துட்டு வந்தோம், பக்கத்தில் தான் இருக்கு. ஓகே, போவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, பக்கத்தில் தான் இருக்கு அந்த இடம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்னன்னு. வந்தாச்சு. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு ட்ரக் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா, அதுக்கு டிரைவர் யாராவது போடணும்னா அது இந்த இடத்துல இருந்து தான் நம்ம அந்த டிரைவரை புக் பண்ணணும். அந்த ஏஜென்சி தான் இது, ஏஜென்சி. அவ்வளோதான், இது வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. இப்போ நம்ம வண்டி வேறு டேமேஜ் பண்ணியாச்சு, லைட்டாக பிஜிஎம்லாம் போட்டு. இப்போ அதை போய் சரி பண்ணணும். அந்த ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம தூங்குவோம். இல்லை அங்கே போக வேணாம், ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் வேறு இருக்குது, அங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம தூங்குவோம். வாங்க போகலாம். பிஜிஎம் திருப்பி போடு.
இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் சர்வீஸ் பண்ணுவோம். இந்த சர்வீஸ் இருக்குது, சர்வீஸ் ரிப்பேருக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. நம்ம டேமேஜ் எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கணும். தூக்கமாக வருது அவனுக்கு, டிரைவருக்கு. அதனால போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். கரெக்டாக போய் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ணியாச்சு. ஓகே, இன்ஜின் அமர்த்திட்டு கொஞ்சம் தூங்குவோம். ஓகே, அவ்வளோதான், தூக்கம் போயிடுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் எடுக்கணும். இப்போ அதான் பொறுமையாக போனோம் நம்ம எப்போவுமே. ஓகே, வந்தாச்சு. இப்போ எங்கே போவோம்? என்னோட கராஜுக்கு போமா? கராஜ் என்ன இங்கிட்டு தானே இருந்துச்சு, இங்கிட்டோ தெரியல. இருங்க, ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவோமா? தப்பாக போகிறேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய கண்டெய்னரா இருக்கு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. பாருங்க, நம்ம கராஜ் அங்கிட்ட இருக்கு, நம்ம இந்த பக்கம் மாத்தி வந்துட்டோம். அப்புறம் அதான் என்ன எவ்வளோ பெரிய இடம், நம்ம இங்க எத்தனோண்டா இருக்கோம். ஓகே, அந்த இருக்கு நம்ம கராஜ் பக்கத்துல. இது என்ன LKW? ஓகே, நம்ம கராஜுக்கு போவோம். லொகேஷன் செட் பண்ணியாச்சு. அவ்வளோ தூரம் சுற்றி போக சொல்கிறேன், நம்ம சுற்றிலாம் போக தேவையில்ல. எங்கிட்டே யூட்டர்ன் எடுத்துருவோம் நம்ம டப்புன்னு. பிஜிஎம் போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கராஜுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கராஜோட டீட்டெயில்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கராஜை ஒன்று அப்கிரேட் பண்ண போகிறோம். கராஜ் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரக் ஒன்று வாங்கி விட போகிறோம் இதே கான்ஃபிகரேஷனில். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் போட்டுக்கோங்க, எனக்கு மோட்டிவேட் பண்ண. அதுக்கப்புறம் இதை வேறு யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ என்னன்னு நான் திருப்பி சொல்கிறேன். இந்த கராஜை நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ வச்சுருக்க கான்ஃபிகரேஷன்லேயே இன்னொரு ட்ரக்கு வாங்க போகிறோம். அதுதான் அடுத்த வீடியோ. இதே ஆர்வத்துடன் அடுத்த வீடியோவுக்காக காத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது VGU, விக்னேஷ் கேமிங் யூனிவர்ஸ்.